வணக்கம் நேயர்களே, சமூக வலைதளங்கள்லையும் எல்லா செய்தி சேனல்கள்லையும் வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. உங்களில் நிறைய பேர் ஏற்கனவே இந்த வீடியோவை பார்த்திருக்கலாம். ஒரு யானை ஆக்ரோஷமாக துரத்தி செல்கிறது சுற்றுலா பயணி ஒருவரை. வெள்ளை சட்டை அணிந்த அந்த ஆண் சுற்றுலா பயணி வேகமாக ஓடுகிறார், எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று. இருந்தாலும் கூட கால் தடுக்கி ரோட்டில் கீழே விழுந்துடுறாரு. ஒரே மிதி. இந்த காட்சிகள் எல்லாமே சாலையில் நின்றிருக்கக்கூடிய, அதாவது மற்ற வாகனங்களில் இருந்த சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் முன்னாலேயே அரங்கேறுது. சுற்றுலா பயணிகள் உயிர் பயத்தில் நடுங்கி விட்டாங்க. நடந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீலகிரி மாவட்டம் உதகை மைசூர் நெடுஞ்சாலை, அதாவது பந்திப்பூர் தேசிய பூங்கா வழியாக இந்த சாலையானது செல்கிறது. தேசிய நெடுஞ்சாலையை கடக்க யானை ஒன்று குட்டியுடன் காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் காரில் இருந்து கீழே இறங்கிய சுற்றுலா பயணி ஒருவர், அவர் கேரளாவை சேர்ந்தவர் என்று முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் அந்த யானையோடு போட்டோ எடுக்க முயற்சி செஞ்சிருக்காரு. அப்பதான் கோபத்தில் ஆக்ரோஷம் அடைந்த அந்த யானை அந்த சுற்றுலா பயணியை துரத்தி சென்று தாக்கியிருக்கு. அந்த காட்சிகளை ஒருமுறை பார்த்து விடலாம். जो भागो चल दे जान रहो। யானை ஆக்ரோஷமாக பிளிரிக்கொண்டே அந்த சுற்றுலா பயணியை துரத்தி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை இன்னொரு சுற்றுலா பயணி யாரோ ஒருவர் தான் அந்த வாகனங்களில் இருந்தவர் அதை அப்படியே படம் பிடித்திருக்கிறார். தத்ரூபமான அந்த காட்சிகள் மற்ற சுற்றுலா பயணிகள் அனைவரையுமே பெரிய ஒரு பீதியில் ஆழ்த்திருக்கு. சம்பவ இடத்தில் இருந்த மற்ற சுற்றுலா பயணிகள் உடனடியாக படுகாயமடைந்த அந்த சுற்றுலா பயணியை அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் நடந்தது பந்திப்பூர் சரணாலயம் வழியாக செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை. முதல்ல இந்த பகுதி எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நீலகிரி மைசூர் தேசிய நெடுஞ்சாலை, அதாவது பந்திப்பூர் சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்கள்லையுமே பரவி இருக்கு. கர்நாடகாவில் தான் பெரும்பாலான அந்த சரணாலயத்தின் பகுதிகள் அமைந்திருக்கிறது. ஆனாலும் கூட அதன் எல்லையானது கேரளா மற்றும் தமிழகத்தின் பகுதிகளில் இருக்கின்றது. சரி, இதில் நீலகிரி மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் தான் இப்போ இந்த சம்பவமானது நடந்திருக்கின்றது. இந்த நெடுஞ்சாலை முதுமலை பந்திப்பூர் சரணாலயம் வழியாக செல்கின்றது. மொத்த பரப்பளவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 880 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கின்றது. மைசூர் மகாராஜாவோட வேட்டை காப்பகமாக இந்த பந்திப்பூர் சரணாலயம் என்பது மைசூர் மகாராஜாவின் வேட்டை காப்பகமாக சுதந்திரத்துக்கு முன்பு இருந்தது. 1973 இது புலிகள் காப்பகமாக மாற்றப்பட்டதுங்க. அதாவது மத்திய அரசு புலிகளை காக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாடு முழுக்க 10-11 புலிகள் காப்பகத்தை அமைத்தது. அதில் முதலாவதாக இருப்பது இந்த புலிகள் காப்பகம்தான். பந்திப்பூரில் ஏறக்குறைய 3000க்கும் அதிகமான புலிகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் அரிய பறவைகள், விலங்குகளின் புகலிடமாகவும் இது இருக்கின்றது. 200க்கும் அதிகமான பறவை இனங்கள், புலிகள், யானைகள், சிறுத்தைகள், கரடிகள் உள்ளிட்ட பல உயிரினங்கள் இங்கே வாழ்வதா சொல்லப்படுது. பந்திப்பூர் இந்த தேசிய பூங்கா வழியாக தேசிய நெடுஞ்சாலைங்க NH 181, NH 766 இந்த 2 தேசிய நெடுஞ்சாலைகள் இந்த பந்திப்பூர் சரணாலயம் வழியாகத்தான் செல்கிறது. பிரச்சனை இங்கே தாங்க ஆரம்பிக்குது. இதில் NH 181 அப்படிங்கிறது கோவையிலிருந்து கர்நாடக மாநிலம் குண்டூலுப்பேட்டைக்கு செல்கின்றது. NH 766 என்பது கர்நாடகாவிலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய ஒரு வழித்தடமாக இருக்கின்றது. ஏற்கனவே இந்த NH 181 இரவு 9 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது மனிதர்களுடைய பாதுகாப்பு கருதியும் வன விலங்குகளினுடைய சுதந்திரம் கருதியும் இந்த நடவடிக்கையானது ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீதிமன்றங்கள் பலமுறை தலையிட்டிருக்கின்றன. சரி, இந்த நிலையில் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஒரு சம்பவங்க. ரவுடி ரங்கா அப்படிங்கிற ஒரு யானை இரவு நேரத்தில் அந்த வழியாக சாலையை கடக்க முயற்சித்த போது ஒரு பேருந்து ஒன்றின் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த அந்த யானை உயிரிழந்து போனது. இது முதல் சம்பவம் அல்ல. இதே மாதிரி ஏற்கனவே பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஆனாலும் கூட தவிர்க்க முடியாத ஒரு வழித்தடமாக இருக்கின்றது. அதனால் தனிப்பட்ட பேசஞ்சர் வெஹிக்கிள் முதற்கொண்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் வரைக்கும் நிறைய வாகனங்கள் இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. இந்த நிலையில் பந்திப்பூரை பொறுத்த வரைக்கும் வனத்துறை சஃபாரி இங்கே வந்து ஃபேமஸ் ஆனதுங்க. இது மட்டும் இல்லாமல் யானை சஃபாரியுமே இங்கே ரொம்பவே பிரபலமானது. அதனால் நாடு முழுக்க பல்வேறு மாநிலங்களிலிருந்து, அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா மட்டுமல்ல,
நாடு முழுக்க பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆண்டுதோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள், தற்போது கூட அங்கே சீசன் தான், அதனால நிறைய சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வராங்க. அந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு துரதிர்ஷ்ட சம்பவமானது நடந்திருக்கின்றது. வன விலங்குகளை பார்க்கும்போது வாகனத்திலிருந்து வெளியே வர தடைங்க. குறிப்பாக ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த சஃபாரி அப்படிங்கிறது வனத்துறையால் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கையோடு சுற்றுலா பயணிகள் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு சில சுற்றுலா பயணிகள் வரம்பு மீறி தனிப்பட்ட வாகனங்களில் செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த வாகனங்கள்லேருந்து இறங்கி அருகே இருக்கக்கூடிய அந்த காட்டு விலங்குகளை பார்த்த அந்த ஆர்வ மிகுதியில் யானைக்கு பக்கத்திலேயோ இல்லை புலியின் பக்கத்திலேயோ சென்று அதனுடன் புகைப்படம் எடுக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால்தான் தற்போது இந்த சம்பவம் கூட நடந்திருக்கின்றது. கடந்த காலங்களிலும் இது போன்று பல சம்பவங்கள் நடந்திருக்கு. கர்நாடகாவில் இந்த பந்திப்பூர் சரணாலயத்துக்கு உட்பட்ட சாம்ராஜ் நகரில் இந்த நடப்பாண்டு பிப்ரவரி மாதத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம், அதாவது மொத்தம் 2 சுற்றுலா பயணிகள் இதே போல செல்ஃபி எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில் யானையானது அவர்களை துரத்தியது. அதிர்ஷ்டவசமாக 2 பேருமே உயிர் தப்பிச்சாங்க. இதற்கு முன்னால் டிசம்பர் 2023 பந்திப்பூரில் குண்டகரே அப்படிங்கிற ஒரு பகுதியில் பகுதி மனித உடல் கண்டெடுக்கப்பட்டதுங்க. அதை பார்த்த வனத்துறை அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, யானை அல்லது புலி தாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் இதுக்கு முன்னால் நடந்திருக்கின்றது. இது போன்ற சம்பவங்கள் தொடர என்ன காரணம், யானை மனித மோதல்களுக்கு தீர்வுதான் என்ன என்பது பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் நம்மிடையே கிறிஸ்டோபர், வன உயிரின ஆர்வலர் கிறிஸ்டோபர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. வணக்கம். பொதுவாக யானையோட குணம் எப்படிப்பட்டது? நடந்த இந்த சம்பவத்தில் தப்பு எங்கே நடந்திருக்கும்? சுற்றுலா பயணி மேலே தான் தப்புன்றது வெளிப்படையாகவே தெரியுது. யானையோட குணம் எப்படிப்பட்டதுங்க சார்? சார், யானைன்னு மட்டும் இல்லை, அனைத்து விலங்குகளும் மனிதனை விட்டு விலகி இருக்கக்கூடிய விரும்பும் அனைத்து விலங்குகளும் உயிரினங்களுமே நமக்கும் அதுக்கும் உள்ள இடைவெளி குறுகும் பொழுது நம்ம தாக்க வர்றோங்கிற பயத்தினால மனிதனை தாக்குதே, மனிதனை தேடி தாக்கக்கூடிய விலங்கோ யானையோ எதுவுமே கிடையாது. குறுகிய ரேஞ்சில் அவர் போனதுனாலதான் அது தாக்கி இருக்கு. தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி பாருங்க அந்த யானை அமைதியாக தான் இருக்கு, ஆக்ரோஷத்தில் அதுக்கப்புறம் தாக்கி இருக்கு. சார், விதிமீறக்கூடிய இது போன்ற சுற்றுலா பயணிகள் மேல வனத்துறை என்ன நடவடிக்கை எடுக்குது? வனத்துறை அதிகபட்சம் 10,000 அபராதம் போடுறாங்க. இந்த அபராதம் போதாது சார். அபராதத்துடன் கூடிய சிறை தண்டனையும், ஒரு குறுகிய கால சிறை தண்டனையும் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு பயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுக்கு தண்டனையும் போதாது. சார், சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து இது போல வரம்பு மீறுவதை நம்ம பார்க்க முடியுது. ஆனாலும் கூட வனத்துறை சட்டங்கள் என்ன சொல்லுது? நீங்க வெறுமனே அபராதம் தான் விதிக்கப்படுதுன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி இது மாதிரியான சம்பவங்களை தடுக்க முடியும்? எச்சரிக்கை கொடுத்துதான் அனுப்புறாங்க. செக் போஸ்ட்ல தாண்டும் பொழுது வழியில வாகனம் சைன் போர்டும் வச்சிருக்கிறாங்க. வாகனங்களை நிறுத்தக்கூடாது, விலங்குகளுக்கு உணவளிக்க கூடாது, செல்ஃபி எடுக்கக்கூடாது. இத்தனை எச்சரிக்கையை மீறி தான் ஒரு சுற்றுலா பயணி இந்த செயலை செய்யறாங்க. இந்த செயலை செய்யலாம இருக்கணும்னா இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணணும். இந்த செக் போஸ்ட் அந்த செக் போஸ்ட் போறதுக்குள்ள ஏதாவது விதிமீறல் நடந்துதாங்கிறது லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அந்த யானையை ரயில் பாதையை கடக்கிறதுக்கு நாங்கள் பண்ணணும் இல்லை ஏஐ தொழில்நுட்பத்தில், அதை பயன்படுத்தி அடுத்த செக் போஸ்ட்லேயே அவங்களுக்கு அபராதம் விதிக்கணும் சார். சார், செக் போஸ்ட்ல அலோவ் பண்றதுக்கு முன்னால அவங்க கிட்ட வனத்துறையினர் நிறைய அறிவுறுத்தல்களை சொல்லி தான் அனுப்புறாங்க. ஆனாலும் கூட சென்று சேருவதற்கு இடைப்பட்ட காலத்துல இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துருது. அப்ப உள்ள கண்காணிப்பு தவறுதா சார்? உள்ள கண்காணிப்பு இல்லை, கண்காணிப்பு தவறுதான். அது நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஒவ்வொரு 1/2 கிலோமீட்டருக்கும் ஒரு தடவை ஒரு வேட்டை தடுப்பு காவலரும் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். அது கிலோமீட்டர் கணக்கில் சாலை இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் அதனால தான் கேமரா வச்சு டெக்னாலஜியை பயன்படுத்துறோம்னு நான் சொல்றது. வனத்துறை கரெக்டாக அந்த பகுதியில் இருக்கிறாங்கன்னாலும் ஒரு வாகனத்துக்கு பின்னாடி அவங்க பயணம் பண்ண முடியாது சார். எச்சரிக்கை போர்டை படிச்சுட்டு நம்ம தான் ப்ரிகாஷனாக இருந்துக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும். சார், பொதுவாக இந்த கிருஷ்ணகிரி, ஓசூர் போன்ற பகுதிகளில் விளைநிலங்களை ஒட்டி நிறைய வனப்பகுதிகள் இருக்கு. அந்த வனப்பகுதிகளில் யானைகளை எதிர்கொள்ளும் போது விவசாயிகள் யானை தாக்கி உயிரிழந்து போறாங்க. அவங்களுக்கு அரசு சார்பில் இழப்பீடானது வழங்கப்படுகிறது. இது மாதிரியான சம்பவங்களில் சுற்றுலா பயணிகள் இறந்து போனா அவங்களுக்கு இழப்பீடு கிடைக்குமா கிடைக்காதா? இழப்பீடு கொடுக்கிற உயிரிழக்கும் போது வனத்துறை சார்பா, அதாவது நேச்சர் டெத்தா இருந்து உண்மையிலேயே யானை ஏதாவது பண்ணி இருந்ததுன்னா வனத்துறை சார்பா நிதி வழங்கப்படுது. பட் சுற்றுலா பயணிகள் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய அந்த நேச்சரை பொறுத்து தான் சார். அவங்களுக்கு ஒருவேளை காயப்பட்டு இருந்தாங்கன்னா மருத்துவமனையில உண்டான சிகிச்சையை உண்டான நிதியை கொடுக்கலாம். இறந்தது அப்படிங்கிறது விதிமீறல். அது விதிமீறலுக்கு
நிதி எதுவும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து பர்சனல். சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, வன உயிர் ஆர்வலர் கிறிஸ்டோபர் அவர்கள் சொன்னது மாதிரியே, அதாவது பொதுவாக யானை மனித மோதல்களில் மனிதன் உயிரிழந்து போனால், யானை தாக்கி மனிதன் உயிரிழந்து போனால் அதற்கு இழப்பீடானது வழங்கப்படும். ஆனால் இதுபோல் சுற்றுலா பயணிகள் வாண்டடாக போய் வம்ப விலை கொடுத்து வாங்கி இந்த சம்பவத்தில் உயிரிழந்து போனால் இழப்பீடு கூட கிடைக்காது என்பது தெள்ள தெளிவாகிறது. அதனால் கர்நாடகாவில் பந்திப்பூர் மட்டுமல்ல, நாடு முழுக்க இருக்கக்கூடிய சரணாலயங்கள் வழியாக செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் சுற்றுலா பயணிகள் ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டும். வனத்துறையினுடைய அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்பது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது.